ஹலோ அம்மா, பூபாலனுடைய அக்கா அஞ்சுகோங்களா? ஆமா, நீங்க யார் பேசுறீங்க? என் பேர் அருணாசலம், அலமேலுடைய அப்பா நான். அலமேலுவா? ஆமாம்மா, உங்க தம்பி பூபாலனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச அதே அலமேலு தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லம்மா, உங்க தம்பி பூபாலனை பத்தி இன்னி பேப்பர்ல பெரிய அளவுல போட்டோவோட நியூஸ் வந்திருக்கு. நாங்க எல்லாரும் படிச்சோம், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அவரை என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் எங்களுடைய விருப்பம். ஆனா பூபாலன் ஜெயில இருக்கிறதுனால அதை பத்தி பேசுறது கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. இப்ப அவர் வெளியே வராங்கிற விஷயத்த பேப்பர்ல பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேல நாள் தள்ள வேண்டான்ட்டு தான் உங்களை போன்ல கூப்பிட்டேன். என்னம்மா, நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? என் பொண்ணு மேல இருந்த கோபம் இன்னும் தீரலையா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அலமேலு மேல எனக்கு கொஞ்சம் கோவம் இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்து போச்சு, அவ்வளவுதான். நீங்க பேசுனது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நடந்த எதுலயுமே என் பொண்ணுக்கு எந்த பங்கு இல்லம்மா. ஆமாமா, எனக்கு கூட முதல்ல தெரியல. அப்புறம்தான் அலமுவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அற்புதமான பொண்ணு சார் அவ. ஜெயிலுக்கு போன என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு நாள் காத்திருக்கானா? அவ மனசு யாருக்கு வரும்? இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்காக நீங்க ரொம்ப பெருமைப்படணும் சார். சரிம்மா, அப்படின்னா பூபாலனுக்கும் அலமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லையே? எனக்கு என்ன சார் ஆட்சேபனை இருக்க போது? அப்படின்னா நம்ம 2 பேர் குடும்பமும் ஒரு தடவை நேர்ல சந்திச்சு பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேசலாம் இல்லையா? தாராளமா சார். ரொம்ப சந்தோஷம்மா. வச்சிரட்டுமா? வச்சிருங்க. கல்யாணமா பேசணும்? வாங்க. அசிங்கப்பட்டு போறீங்க. உங்க மூக்குங்க எல்லாத்தையும் நான் இழுத்து வச்சு அறுக்கல. என் பேர் அஞ்சுகல்ல. உன்னைய பக்கம் தானே வந்துட்டு இருக்கான். என்ன விஷயம்? அந்த ரோஹித் பையனுக்கு உங்க பாட்டி வீட்டுல என்னடா வேலை? அவனுக்கு ஒரு பிரச்சனைடா, அதான் தாத்தாவும் அப்பத்தாவும் அவனை கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த ரோஹித் பையன் ஏகப்பட்ட பொறுக்கித்தனம் பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவு ஏன் கொடைக்கானல வச்சு ஒரு தடவை, நம்ம ஊர்ல வச்சு ஒரு தடவைன்னு உன்னையே கூட அடிச்சிருக்கான். பதிலுக்கு உங்க அப்பா அவனை அடிச்சிருக்காரு. அதுக்காக உங்க அப்பா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரச்சனை பெரிய லெவலுக்கு போச்சு. அப்படி இருக்கும்போது எப்பறம் அவனை உங்க வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க? டேய், நான் எங்கடா சேர்த்தேன்? எங்க தாத்தாவும் அப்பத்தாவும் சேர்த்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? இப்ப என்னாச்சுன்னு தெரியல. என்னடா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை பண்ணானா? உங்க 2 பேரும் அடிச்சிட்டானாடா? அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணா உங்ககிட்ட அவன் சொல்லிருப்போம், நாங்களே தூக்கி போட்டு மிதிச்சிருக்க மாட்டோம். கையில உன்னோட முறப்பொண்ணு தானே, அவ விஷயத்துல ரோஹித் தலையிட போய் தானே உங்க குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. ஆமா, அதுக்கு என்னடா இப்ப மறுபடியும் ரோஹித் அவகிட்ட சேட்டை பண்ண மாட்டான்னு என்னடா நிச்சயம்? டேய், கையில உன்னை நெருங்கினா தானே பிரச்சனை. அவன் நெருங்க மாட்டாடா. சொல்ல வேண்டியதெல்லாம் கையில் கிட்ட சொல்லியாச்சு. என்னன்னு? அந்த ரோஹித் பையல நம்பாத, அவன் இருக்கிற தசை பக்கமே போக வேணான்ற அளவுக்கு சொல்லி வச்சிருக்கோம். நான் மட்டும் இல்லடா, எங்க அத்தை, எங்க மாமா எல்லாரும் கையில் கிட்ட அதை தான் சொல்லி வச்சிருக்காங்க. சொல்லி வச்சதெல்லாம் வேஸ்ட் மச்சி. ஏய், என்னடா சொல்ற? கையில் ரோஹித் கூட பேசிட்டு இருந்தா மச்சி. வரும்போது இப்பதான் பாத்துட்டு வரோம். அதுவும் எப்படிங்கிற பயங்கர நெருக்கமா, அம்பிகாவதி அமராவதி ரேஞ்சுக்கு. பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆயிட்டேன்டா. என்னடா கையில தண்ணி தொளிச்சு விட்டாங்களோன்னு எங்களுக்கே டவுட் ஆயிடுச்சு. டேய், சும்மா என்ன வெறுப்பேத்துறதுக்காக எதுவும் சொல்லாதீங்கடா. நிஜமாவே நடந்துச்சா? உங்ககிட்ட ஏன்டா போய் சொல்ல போறோம்? அதுவும் இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்துல எப்படா போய் சொல்லுவோம்? டேய், 2 பேரும் எங்க வச்சடா பாத்தீங்க? உங்க பாட்டி வீட்டு தோட்டத்துல தான். 2 பேரும் அவ்வளவு நெருக்கமா இருக்கிறத பார்த்து எங்களால நம்பவே முடியலடா. நொந்துட்டோம். அந்த பையன் கையலையும் உங்க குடும்பத்தையும் எவ்வளவு கேவலப்படுத்திருப்பான். அவனை போய் கையல் நினைச்சு பார்க்கவே முடியலடா. ஏன்டா கையலுக்கு புத்தி இப்படி போகுது? அவளுக்கு என்ன மாப்பிள்ளைய கிடைக்காது, இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல மச்சான், சிட்டி பையன் நல்லா பாடியா சிவப்பா ஸ்டைலா இருக்கான். நம்ம அப்பா அம்மான்னு லோக்கலா கூப்பிட்டா அவன் டேட் மாம்னு ஃபாரின் ரேஞ்சில் கூப்பிடுறான். பணக்காரன் வேற, அதான் கையில் கவுந்துட்டான்னு சொல்லாத மச்சி, கவுத்திட்டான். டேய் டேய், நான் உன்னை நோவடிக்கணுங்காண்டி சொல்லலடா. அந்த பயலால உன் குடும்பம் இன்னொரு தடவை அசிங்கப்படக்கூடாது அக்கறையில சொல்லிட்டு இருக்கேன். போடா, போய் கையல் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரி. அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. நாங்க வரோம்.
பூபாலம்மா. பூபாலா 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 எப்படி பாருங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கியா? சரி வா உள்ள வா உள்ள வா உள்ள வா. அம்மாக்கு இப்போ உடம்புக்கு பரவாயில்லையாக்கா? முன்னைக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்லடா. ஒசூர்ல இருந்தப்ப ரொம்ப மோசமா இருந்தாங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. ஏம்மா தம்பி இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கான், ஒண்ணுமே கொடுக்காம நிக்க வச்சு பேசுறேம்மா. காக்கா வாக்கா, அப்படிலாம் உபச்சாரம் பண்றதுக்கு நானே விருந்தாளியா வந்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கேன். என்ன கொஞ்ச நாள் ஜெயில இருந்து வந்திருக்கேன், அவ்வளவுதான். வீடு சின்னதா இருக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லையாக்கா? இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போய் ஆகணும். நீ வந்துட்டல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். ஏங்கா சென்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஊருன்னு பார்த்தா ஒசூரை விட சென்னை வசதி தான். என்ன மனுஷங்க தான் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காங்க. என்னக்கா சொல்ற? ஒசூர்ல இருந்த வரைக்கும் உன் தம்பி எப்ப ஜெயில இருந்து திரும்பி வருவான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சென்னை வந்ததுக்கு அப்புறம் தம்பி இருக்கான்னு சொன்னீங்களே, எங்க அந்த தம்பி எப்ப வருவான்னு டெய்லி இதே கேள்வி. ஜெயில இருக்கான், எப்ப ரிலீஸ் ஆவான்னு தெரியலன்னு சொல்லவா முடியும்? வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான், கான்ட்ராக்ட் முடியும் போது வருவான்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ச்சே, அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்த்து கமெண்ட் அடிக்கிறதுல இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் உன்னை பத்தி யாராவது கேட்கும் போதெல்லாம் ஏதேதோ போய் சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டேன். நீ ஜெயிலுக்கு போன நாள்ல இருந்து நம்ம வீட்டுல சந்தோஷப்படுற மாதிரியோ சிரிக்கிற மாதிரியோ ஒரு விஷயம் கூட நடக்கல. நீ போனப்ப வெளியில போன சிரிப்பு இன்னைக்கு நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வருது. ஆகாஷ் எப்படிக்கா இருக்கான்? அவன் அப்படியே தான்டா இருக்கான். அவங்க சென்னைக்கு வந்துட்டு தான் சொன்னீங்களே, அவன் அட்ரஸ் கொடுக்கா? அவன் அட்ரஸ் வந்து சரிக்கா, நான் போய் ஆகாஷை பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், இப்பதானடா வந்த உடனே அங்க போய் நிக்கணுமா? ஏங்கா இன்னும் என் மேல கோவமா இருக்காங்களா? கோவமெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனாலும் வருத்தம் இருக்கும் இல்லையா? வந்ததும் வராதுமா நீ அங்க போய் நின்னு ரேகா ஏதாவது சொல்லிட்டானா அப்புறம் உனக்கு சங்கடமா போயிடும் தான்டா சொல்றேன். சொன்னா கேட்டுக்க வேண்டியதானக்கா, நான் செஞ்சதானே சொல்றாங்க. நீயாடா செஞ்ச? அந்த மூதேவி உன்னை செய்ய வச்சா. நடந்த எல்லாத்துக்குமே அவதான் காரணமே தவிர நீ இல்ல. சும்மா அவளே எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம திரியும் போது எதுக்கு எடுத்தாலும் நான் தான் செஞ்சேன் நீ ஏன்டா சொல்லிட்டு இருக்க? சொல்ல மறந்துட்டேன். அலமுவோட அப்பா காலையில போன் பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு போன் பண்ணாரு? அலமுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அதுக்காக. அலமுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அதுக்காக. எவ்வளவு பெரிய கைகாரி பாத்தியாவ? பண்றதெல்லாம் பண்ணி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி ஆகாஷ படுத்த படுக்கையாக்கி உங்க 2 பேத்தையும் சுத்தல்ல விட்டது பத்தாதுன்னு இன்னும் 2 பேத்த வேற சுத்தல்ல விட்டுருக்கா. இவ்வளவையும் பண்ணிட்டு இப்ப ரொம்ப நல்லவ மாதிரி அவங்க அப்பாவை விட்டு கல்யாணம் வேற பேச சொல்லியிருக்கா. உனக்கும் அலமுக்கும் கல்யாணம் பண்ற விஷயத்த பத்தி நேர்ல பேசணுமா? எப்ப வரட்டும்னு கேக்குறதுக்கு அவங்க அப்பா பேசினாரு. முதல்ல என் தம்பி வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா பேசலாம்னு சொல்லியிருக்கேன். போன்ல கிழின்னு கிழிச்சு நாரா தொங்க விட்டுருப்பேன். ஆனா அந்த வேலையை போன்ல செஞ்சா சரிப்பட்டு வராது, நேர்ல உட்கார வச்சு செய்யணும். அந்த குடும்பத்தை இங்க வர வச்சு அவங்கள சிங்காரிச்சு மூக்க அறுக்கறானா இல்லையான்னு பாரு. என் செல்போன் எங்கக்கா? டேய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? என் செல்போன் எங்க இருக்குடா, ரெடி பண்ணி சார்ஜ்ல போட்டு வச்சிருக்கேன். அக்கா நான் வரேன்க்கா. எங்கடா போற? நான் ஆகாஷை பார்க்க போறேன். டேய் வேணாப்பா, சொன்னா கேளுடா. பூபாலா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பூபாலா அப்பா என்னம்மா, ஏதாவது பேசணுமா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸா? அப்பா பொண்ணு நடுவில் எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? கொஞ்ச நாளாவே நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன்ப்பா. என் கேரக்டரை பத்தி பல பேர் பல விதமா பேசினாங்க. நம்ம வீட்டாளுங்களுக்கு கமெண்ட் அடிச்சாங்க. அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றது, என்னை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு புரியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன்பா. ஆனா நீங்களும் கருணாகரன் மாமாவும் என்னை தனியா விட்டுறாம எனக்கு கடைசி வரைக்கும் ஆதரவா இருந்தீங்க. நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நம்புனீங்க. என் கல்யாண விஷயத்திலயும் ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்க.
ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இப்பதான் பழைய அலமோ உன்னை நான் பாக்குறேன். இது பாரு, சூழ்நிலை எப்படி மாறினாலும் சரி, நீ எப்பவும் இதே மாதிரி கான்பிடென்ட்டா தெளிவா இருக்கணும். அப்பதான் எந்த சூழ்நிலையும் கடந்து வர முடியும், புரியுதா? பூபாலனோட உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், அதுக்கு நான் கேரண்டி. நீ தைரியமா இரு. சரிப்பா. மாமா வாம்மா வாங்க. வாம்மா ஆர்த்தி. ஞானம், அதோ வரேங்க. உனக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினியா? கொலைகாரனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? போலீஸுக்கு வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு மாமா. நேத்து தான் அதை கூப்பிட்டு காட்டினாங்க. அடையாளம் தெரிஞ்சிச்சா? அவனை போலீஸ்ல புடிச்சிட்டாங்களா? இல்லத்த, முகம் சரியா தெரியல. ஆனா உருவம், அவன் போட்டிருந்த Dress இதெல்லாம் வச்சு சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. சீக்கிரமா கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சு நடு ரோட்ல வச்சு அவனை கண்டு துண்டமா வெட்டணும். அப்பதான் இன்னொருத்த இந்த மாதிரி பார்த்து செய்ய மாட்டான். நானும் அதைத்தான் அத்தை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா மனசு போற வேகத்துக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நடக்கும்மா, நம்ம எல்லாரும் ஒரே சிந்தனையா இருக்கோம் இல்லையா? நிச்சயமா அது நடக்கும். மாமா, ரோஹித் எங்க? நான் தான் ரூம்லயே அடைஞ்சு கிடக்காத, கொஞ்சம் வெளியே காலாறு போயிட்டு வான்னு அனுப்பி வச்சு. அம்மாடி, இப்படி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதையோ போலீஸ் உங்ககிட்ட சொன்னதையோ ரோஹித் கிட்ட சொல்லிடாத. ஏன் மாமா? அவன் கீர்த்தியை கொன்னவனை பழி வாங்கணும்னு வெறியில இருக்கான். இது தெரிஞ்சா உடனே சென்னைக்கு கிளம்பிடுவாம்மா. இந்த விஷயத்துல அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு தோணும். ஆமா ஆர்த்தி, வெட்டு குத்துன்னு போய் அவன் பெரிய பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. அவன் வாழ்க்கையை சரி பண்ணத்தான் நாம எல்லாரும் கஷ்டப்படுறோம். கடைசியில நாமளே அவனை கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுமா. ஞானம், அவன் வரான். ரோஹித், எப்பமா வந்தீங்க? இப்பதான்ப்பா வந்தேன். எப்படிப்பா இருக்க? கீர்த்தி இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதாமா? ரோஹித், எல்லாத்தையும் மறக்க பாருப்பா. டாட் வரலையாமா? அது அவர் ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. ஹலோ மாம், போலீஸ்ல என்ன மாம் சொல்றாங்க? அது இன்னும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சுட்டவனே புடிச்சு கொடுத்தாச்சு, இன்னும் என்னமா விசாரிக்கிறாங்க? டாடி எதுவும் பிரஷர் கொடுக்க மாட்டேங்கிறாரு? இல்லப்பா, அவரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா யார் செஞ்சாங்கன்னு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால ரொம்ப நாள் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. 4-5 நாள் பாப்பேன். அப்பவும் இதே கதை சொன்னாங்கன்னா நானே கிளம்பி வந்துருவேன். டேய், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதடா. போலீஸ் அவங்க டியூட்டியை சரியா செய்வாங்கடா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அப்பா, கோயில் பூசாரி தான் ஃபோன் பண்ணாரு. இன்னைக்கு சாயந்தரம் வரேன்னு சொன்னாரு. பூசாரி எதுக்கத்த? ரோஹித் கனவுல கீர்த்தி வராமா. பூசாரி வந்து மந்திரிச்சு விபூதி கொடுத்தா அந்த மாதிரி கனவெல்லாம் வராது. யாரை கேட்டு பூசாரி வர சொன்னீங்க? அப்பதான் ஏன் கண்ணு இப்ப கோவப்படுற? எல்லாம் உன் நல்லதுக்காக தான்ப்பா. எது நல்லது? என் கிட்ட இருந்து கீர்த்தியை பிரிக்கிறதா? கனவுல அவன் வந்துட்டு போறதா இப்ப இருக்கிற எனக்கு ஒரே நிம்மதி. நிஜத்துலதான் அவ கூட எனக்கு வாழ கொடுத்து வைக்கல. கனவுலையாச்சு அவ என் கூட இருக்கட்டுமே, அதே எல்லாரும் கெடுக்க பாக்குறீங்க. அப்படி இல்ல கண்ணு, செத்து போனவங்க உடனே கனவுல வந்தா கெட்டது நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஐயா. என் கீர்த்தியால எனக்கு எந்த கெடுதலும் வராது. அப்பதான் சொன்னா புரிஞ்சுக்க கண்ணு. இந்த மாதிரி அவ உன் கனவுல வர்றது உன் உடம்புக்கும் நல்லதில்ல, மனசுக்கும் நல்லதில்ல ராஜா. ரோஹித், ஆமாண்டா, பெரியவங்க காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்துல நீ பிடிவாதம் பிடிக்காம அப்பத்தா சொல்ற மாதிரியே கேளு. ஏன் மாம், ஏன் எல்லாரும் ஒரே மாதிரியே பேசுறீங்க? மந்திரிச்சு விட்டு அவ கனவுல வரத தடுத்துருவீங்க. 24 மணி நேரமும் நான் அவளே நினைச்சிட்டு இருக்கேனே, அதை என்ன பண்ணுவீங்க? எப்பவும் நான் அவளையே நினைச்சிட்டு இருக்கனாலதான் அவ கனவுல வரா. அப்போ அவன் நினைப்பே மறக்க சொல்றீங்களா? நாளைக்கு நான் செத்து போயிட்டேனா என்ன மறந்துடுவீங்களா? ரோஹித், நான் கனவுல வந்தா யாரும் ஏத்துக்க மாட்டீங்களா? டேய் ரோஹித், என்னடா இது? ஏன்டா அப்படி அபசகுனமா பேசுற? அப்பதான் சொன்னதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுடா. அந்த மாதிரிலாம் பேசாத. சாரி தாத்தா, நான் பேசுனது தப்புதான். ஆனா கீர்த்தி விஷயத்துல என்ன எல்லாரும் இப்படியே விட்டுருங்க. அவளை நான் எப்பவும் நினைச்சிட்டே இருக்கணும். அவளை கொண்டவன நான் பழி வாங்கணும். அதை தவிர என் வாழ்க்கையில வேற எதுவுமே இல்ல. என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? அத்தை, அவன் இப்பதான் சராசரி மனுஷனாவே பேசிட்டு போறான். அவனை அவன் போக்குலயே விட்டுடுங்க. என்னம்மா அது நீ இப்படி? ஆமா அத்தை, முன்னெல்லாம் அவன் யார பத்தியும் கவலைப்பட மாட்டான். நான் செத்தா கூட அவனுக்கு எந்த வேதனையும் இருந்திருக்காது. அவன் சந்தோஷம் மட்டும்தான் அவனுக்கு பெருசா தெரியும். ஆனா இப்ப
கீர்த்தியை நினைச்சு அவன் இவ்ளோ இமோஷனலா பேசுறான். அவளை மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுறான். அவன் இப்படி இருக்கிறது தான் நல்லது அத்தை. மாமா, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. அவனை சென்னை பக்கம் வராம மட்டும் பாத்துக்கோங்க. நீ கவலைப்படாதம்மா, அவன் வராம நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரி, டைம் ஆயிடுச்சு. அப்ப நான் கிளம்புறேன் மாமா. இருமா, வரேன் அத்தை. சாப்பிட்டுட்டு போவேன். இருக்கட்டும் அத்தை, இன்னொரு நாள் வரேன். வரேன் அலமு. மாமா கிளம்புறேன். மா, நான் ஆர்த்தி அனுப்பிட்டு வரேன். வாமா. அக்கா, பூபாலு, பூபால், சந்தோஷமா சுத்திக்கு திரிஞ்சீங்களேடா. உங்க 2 பேரோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேடா. அந்த சதிகாரி நாசமா போறவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டாளேடா. அக்கா அழாதீங்கக்கா, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன்க்கா. ப்ளீஸ்க்கா அழாதீங்க. சரி, நீ எப்படி இருக்க அத சொல்லு. நல்லா இருக்கேன்க்கா. ஜெயில இருந்து எப்படா வந்த? அஞ்சுகத்து கிட்ட கேட்டா நீ ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொன்னாலே. நன்னடத்துக்காக சீக்கிரம் விட்டுட்டாங்கக்கா. ஏங்கா, என் மேல உங்களுக்கு கோவம் வரலையாக்கா? உன் மேல ஏன்டா நான் கோவப்படணும்? நீ என்ன பண்ண? அந்த சதிகாரி உங்க 2 பேரையும் பொம்மை மாதிரி கையில வச்சு ஆட்டி வச்சிருக்கான். நீங்க ஆண்டீங்க. என் கோவம் எல்லாம் அந்த அலமேல மேலதான். அவன் நல்லாவே வாழக்கூடாது. நான் வேண்டிக்கிறதெல்லாம் அதுதான். அவ அழிச்சு போயிடணும், நாசமா போயிடணும். அக்கா, ஆகாஷ் எப்படிக்கா இருக்கா? உயிர் இருக்கு, மத்தபடி போனதான். இத்தனை டாக்டர்கிட்ட காட்டியும் எந்த முன்னேற்றமும் இல்லையாக்கா? முன்னெல்லாம் கண்ணை மூடிட்டே படுத்து கிடப்பான். இப்பெல்லாம் அப்படி இல்ல. கண்ணை திறந்து மலங்க மலங்க பாக்குறான். உட்கார வச்சா உட்கார்றான். அவ்வளவுதான். நான் அவனை பார்க்கலாமாக்கா? என்னடா கேள்வி இது? அவன் உன் ஃப்ரெண்டுடா. நீ பார்க்காம வேற யாரடா பாப்பாங்க? வா, உன் ஃப்ரெண்டோட நிலைமைய பாரு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் ஏதாச்சும் அவனுக்கு நினைவு வருதான்னு பாப்போம். வா, இந்த ரூம்ல தான் இருக்கான். ஆகாஷ், ஏ ஆகாஷ், பாருடா ஆகாஷ், யார் வந்திருக்காங்கன்னு பாரு. உன் ஃப்ரெண்டுடா, நம்ம பூபால வந்திருக்கான். ஜெயில இருந்து நேரா உன்னை பார்க்க தாண்டா வந்திருக்கான். பாருடா, அவனை அடையாளம் தெரியுதான்னு பாரு. ஆகாஷ், ஏ ஆகாஷ், என்ன மன்னிச்சிடுறா. தெரியாம நான் பண்ணிட்டேன்டா. நம்ம 2 பேருமே அந்த அலம்பு ஏமாத்திட்டாடா. ஆகாஷ், ஏ ஆகாஷ், ஏ ஆகாஷ், ஆகாஷ், அக்கா அவன் திரும்பினாக்கா. நான் அலம்புன்னு பேர் சொன்னோனே அவன் திரும்பினாக்கா. இப்படிதான்ப்பா, வேற யாரையும் இவனுக்கு அடையாளம் தெரியறது இல்ல. அன்னைக்கு கூட அவ இவன் கிட்ட ஐ லவ் யூ சொன்ன வீடியோவை அஞ்சுக்கும் போட்டு காட்டினதும் டக்குன்னு திரும்பி பார்த்தான். என்ன கர்மம்னே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. என்னம்மா, எப்படி இருக்காரு டாக்டர்? அப்படிதான் டாக்டர் இருக்கான். எந்த முன்னேற்றமும் இல்ல. இவர் யாரு? ஆகாஷுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பூபாலன். ஓ, இவர்தான் ஆகாஷை தாக்கி இந்த நிலைமை கொண்டு வந்தவரா? இவரை ஆகாஷ் ரெகக்னைஸ் பண்றாரா? இல்ல டாக்டர். பல்ஸ்லாம் நார்மலா தான் இருக்கு. ஆமா, நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாத்தீங்களா?
அவருக்கு பிடிச்ச விஷயங்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருங்கன்னு சொன்னனே, செஞ்சீங்களா? ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டோம் டாக்டர். அலமுன்ற பேரை சொன்னா மட்டும் சில சமயம் அவன்கிட்ட அசைவு தருது, மத்தபடி அப்படியே தான் இருக்கான். இப்ப கூட அலமுன்ற பேரு கேட்டவனே திரும்பி பார்த்தான். அலமு, இவங்க 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு போனாங்கன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணா? அவளே தான் டாக்டர். அந்த பொண்ணு பேரை சொல்லும்போது இவரோட நிலைமையில மாற்றம் வருதுன்னா அதுதான் அவரோட மனசுக்கு பிடிச்ச விஷயம்னு அர்த்தம். அந்த பொண்ணையே நீங்க இங்க கூட்டிட்டு வரக்கூடாது? பேரை கேட்டதுக்கே மாற்றம் இருக்குன்னு சொன்னா கூட்டிட்டு வந்தா இன்னும் பெரிய மாற்றங்கள் உண்டாகலாம் இல்லையா? டாக்டர், அவளை பார்த்தா அப்படியே கோழி கழுத்து திருகிற மாதிரி திருகிடுவேன். அவ்வளவு ஆத்திரத்துல இருக்கேன். அவளை ஒரு தடவை பார்க்க போய் தான் என் தம்பி இந்த நிலைமையில இருக்கான். இன்னொரு தடவை பார்த்தானா செத்தே போயிடுவான். நோ 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 நோ, அப்படி நினைக்காதீங்க. அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தம்பிக்கு நினைவு திரும்பி எந்திரிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் அந்த வாய்ப்பை கெடுக்க நினைக்கிறீங்க? டாக்டர், அலமு வந்தா ஆகாஷ் குணமாயிருவான்னு நீங்க நம்புறீங்களா? வெல், உறுதியா சொல்ல முடியாது, ஆனா வாய்ப்புகளை மறுக்க முடியாது. வாய்ப்பை நாம ஏன் இழக்கணும்? சரிங்க டாக்டர், அதுக்கு நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்றேன். குட். அலமுவை இங்க கூட்டிட்டு வர முடிஞ்சு ஆகாஷுக்கு நினைவு வந்துருச்சுன்னா அதுதான் நீங்க ஆகாஷுக்கு பண்ற பிராயச்சித்தமா இருக்க முடியும். எப்படியாச்சும் அவங்கள கூட்டிட்டு வர பாருங்க. கண்டிப்பா டாக்டர். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, ஆக வேண்டியதெல்லாம் பாருங்க. சரிங்க டாக்டர். டேய், டாக்டர் கிட்ட அலுமு கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்றேன்னு சொன்னியே, நிஜமாலுமே அது மாதிரி ஏதாச்சும் பண்ண போறியா? ஆகாஷை குணமாக்க முடியும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்க்கா. எப்படிடா? என்ன செய்ய போற? இருங்க. யாருக்குடா ஃபோன் பண்ண போற? அலமுக்கு. அவளுக்கு ஏன்டா ஃபோன் பண்ண போற? இருக்கா, ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளுங்க. ஹலோ ஹலோ அலமு, நான் பூபாலன் பேசுறேன்.